2025ஆம் ஆண்டு IPL தொடருக்கான இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. அகமதாபாத் மைதானம் குஜராத் அணியின் ஹோம் கிரவுண்டாக மாறுவதற்கு முன்பு IPL-இல் 7வது மற்றும் 8வது சீசன்களில் ராஜஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்தது. இங்கு இதுவரை 45 IPL போட்டிகள் நடந்துள்ள நிலையில் முதலில் பேட்டிங் செய்த அணி 22 முறையும் இரண்டாவது முறையாக பேட்டிங் செய்த அணி 22 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரே ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. இம்மைதானம் பொதுவாக பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான மைதானமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நடப்பாண்டில் இங்கு நடந்த 8 போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்துள்ள அணி 7 போட்டிகளில் 200 ரன்களை கடந்துள்ளன. எஞ்சிய ஒரு போட்டியிலும் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 196 ரன்களை எடுத்திருந்தது. குறிப்பாக இங்கு நடந்த 5வது லீக் போட்டியில் குஜராத்தை எதிர்த்து ஆடிய பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 243 ரன்களை குவித்திருந்தது. இது இம்மைதானத்தில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். குறிப்பாக 47 பந்துகளில் 97 ரன்களை குவித்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடிய ருத்ர தாண்டவமும் இம்மைதானத்தில் தான் நடந்தது. அதேபோல் இம்மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்த அணிகள் 6 முறை வெற்றி பெற்றுள்ளன. ஆனாலும் டாஸ் வென்ற பெரும்பாலான அணிகள் சேசிங்கை தேர்வு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய மைதானம் என்பதால் சுழற்பந்து வீச்சாளர்களும் மெதுவாக பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களுக்கு தலைவலியாக இருக்கலாம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் 2023ஆம் ஆண்டு நடந்த IPL குவாலிஃபயர் 2ல் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்த்து களம் கண்டது. இப்போட்டியில் மோஹித் சர்மா 2.2 ஓவர்களில் 10 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதில் 4 விக்கெட்டுகள் கேட்சில் வந்தவை. நடப்பு சீசனில் பஞ்சாப் அணி இம்மைதானத்தில் 2 முறை விளையாடி உள்ளது. 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. அதே சமயத்தில் இரு போட்டிகளிலும் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தனது பேட்டிங்கின் மூலம் எதிரணியை துவம்சம் செய்துள்ளார். இது பஞ்சாப் அணிக்கு மிகப்பெரிய பிளஸ் என்றால், மறுமுனையில் பெங்களூரு அணி நடப்பு சீசனில் இம்மைதானத்தில் இதுவரை ஆடவே இல்லை. இது RCBக்கு பெரிய மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வெளியூர்களில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் RCB வெற்றி பெற்று உள்ளதால் அதே உத்வேகத்துடன் RCB களமிறங்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. பஞ்சாப் அணிக்கு எதிராக 35 ஆட்டங்களில் ஆடியுள்ள விராட் கோலி சராசரியாக 36 ரன்களை எடுத்திருக்கிறார். ஆனால் தற்போதைய சீசனில் அவரது சராசரி 55.82 இருப்பதாலும் ஹர்தீப் சிங்கிற்கு எதிராக டீசென்டான ரன்களை அடித்திருப்பதாலும் RCB அணி உற்சாகமாகவே களத்திற்கு வரும். குவாலிஃபயர் 2 போட்டியின் போது கனமழை பெய்ததால் ஆட்டம் தொடங்குவதற்கு தாமதமானது. இன்றும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 62% மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மாலை 7 மணிக்கு பின் மழை இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.